ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பாலிவுடின் கிங் ஷாருக் கான் 58 வயசிலும் இளமையாக எப்படி இருக்காருன்னு நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? சிம்பிளா சொல்லணும்னா பிளாஸ்டிக் சர்ஜரி தான். அதன் கவர்ச்சியான தோற்றத்தால தான் இன்னைக்கு பாலிவுட ஆட்டி படைச்சிட்டு இருக்காரு. இது போன்று சில பாலிவுட் மற்றும் ஹாலிவுட் இப்படி தான் அழகாக காட்டிக்கணும்னு பயங்கரமா மேக்கப் பண்ணிப்பாங்க. ஒரு சிலர் அதுக்கு ஒரு படி மேல போயிட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து அழக கூட்டின ஏகப்பட்ட நடிகைகளும் இருக்காங்க. இன்னும் சிலர் கவர்ச்சிக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கொடூரமாக பீ மாதிரி மாறின ஒரு சில பிரபலங்களும் இருக்கத்தான் செய்றாங்க. இவங்க இப்போ திரைத்துறை பக்கமே போக முடியாம இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ், இவங்களை யாருமே துப்புரவு வேலைக்கு கூட அமர்த்துவதில்லையாம். இப்படி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி கொடூரமாக முகத்தை மாற்றின அழகாக மாற்றிய பிரபலங்களையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புது வீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணி லேட்டஸ்டா வர வீடியோக்களையும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 10வது இடத்தை பிடிச்ச இவங்க தான் ஜோஸ்லின் வைல்ஸ்டன். இவங்க கேட்வுமன்னும் சொல்லப்படுறாங்க. ஜோஸ்லின் எப்போதும் இப்படி இருக்க மாட்டாங்க. ஜோஸ்லின் வைல்ஸ்டனின் இளம் புகைப்படங்களை பார்த்தா விளங்கும். உண்மையிலே ஜோஸ்லின் ஆரம்பத்துல ஏதோ அழகாக தான் இருந்தாங்க. இவங்க முகத்தை பூனை போல மாற்ற பல லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்காங்க. சோசியல் இன்ஃபுளுன்ஸ் ஆன இந்த பெண்மணி ஐ சர்ஜரி, சிக் இம்ப்ளான்ட், சின் அப்கிரேட்னு 10க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகளை செய்து தன்னை இப்படி ஆக்கி கொண்டாங்க. இந்த தோற்றத்திற்காக மில்லியன் கணக்கான டாலர்களை செலவழிச்சிருக்காங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி சில மாதங்களுக்கு பிறகு இவங்களோட கோடீஸ்வர கணவரும் இவங்களை விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ ஜோஸ்லின் அப்படிப்பட்ட முகத்துடன் தம் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க தான் இன்னைக்கு நம்பர் 9 இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஈரானிய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். முதல் முறையா முகத்துல அறுவை சிகிச்சை செய்த வீடியோ ஒன்ன சமூக ஊடகங்கள்ல பதிவேற்றினாங்க. இவங்க முகத்தை பார்த்த மக்கள் ஆச்சரியப்பட்டு இவங்க பற்றி தகவல்களை பெற ஆரம்பிச்சாங்க. இவங்க ஜூயி ஃபேஸ் கேர்ள்னு சொல்லப்படுறாங்க. இந்த பெண்ணின் முகத்தை பார்த்ததும் இவங்க வயசு அதிகமா இருக்கும் போலன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், இவங்களுக்கு வயசு 22 தான் ஆகுது. இந்த பெண் முகத்துல 50க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை செய்து இப்படி முகத்தை கெடுத்து கொண்டிருக்காங்க. இதுக்கு காரணம் ஏஞ்சலினா ஜோலி தான். இந்த பெண் ஏஞ்சலினா ஜோலிக்கு சிறு வயசுல இருந்தே ரசிகை. ஜோலியை போல தோற்றமளிக்க இவங்க முகத்துல இப்படி பிளாஸ்டிக் சர்ஜரி செய்திருக்காங்க. இப்போ மக்கள் இவரை ஏஞ்சலினோ ஜோலின்னு சொல்லல, ஆனா ஏஞ்சலினோ ஜோம்பின்னு அழைக்கிறாங்க. ஆரம்பத்தில் அவ்வளவு பிரபலமா எல்லாம் இருக்கல, ஆனா இன்னைக்கு இவங்க உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இப்படி முகத்திற்காக பிளாஸ்டிக் சர்ஜரி செய்திருக்காங்கன்னு சமூக வலைத்தளங்கள்ல மக்கள் அவரை ட்ரோல் பண்ணிட்டும் வராங்க. 8வதாக அனஸ்தேசியா பாக்ரேஷாக் இடம் பிடிச்சிருக்காங்க. இவங்க உக்ரைன்ல வசிக்கும் ஒரு மாடல். இவங்க தனது முகத்தாலே உக்ரைன் முழுவதும் பிரபலமா இருக்காங்க. மேலும் இந்த பெண் ஆன்லைன் மேக்கப் ஆர்டிஸ்டாவும் இருக்காங்க. இவங்க மேக்கப் மற்றும் முக அறுவை சிகிச்சை பற்றி மக்களுக்கு அறிவுரை கொடுத்துட்டு வராங்க. தன் முகத்தை மாற்ற பல வகையான அறுவை சிகிச்சைகளை செய்திருக்காங்க. 26 வயசுல இவங்க முகத்துல தானே ஊசி போட ஆரம்பித்தாங்க. ஆன்லைன் வீடியோக்களை பார்த்து தான் இந்த விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொண்ட இவங்களோட முகம் இப்படி ஆகிருக்கு. பிக்ஸி ஃபாக்ஸ் 7வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. நண்பர்களே, பிக்ஸி ஃபாக்ஸ் பார்க்க அழகா இருக்காங்க. ஆனா இவங்க தனது அழக பராமரிக்க நிறையவே அறுவை சிகிச்சைகளை செய்திருக்காங்க. ஒரு கார்ட்டூன் கதாபாத்திரத்தால ஈர்க்கப்பட்ட இந்த பெண் தனது உடல்ல அறுவை சிகிச்சை செய்ய தொடங்கினாங்க. தனக்கு பிடித்த கார்ட்டூன் கதாபாத்திரத்தை போலவே தோற்றமளிக்க தனது உடல்ல பல அறுவை சிகிச்சைகளை செய்திருக்காங்க. ஒரு சில பாகங்களை தவிர மற்ற அனைத்து பாகங்களையும் அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டிருக்காம். அவருக்கு மூக்கு அறுவை சிகிச்சை, கண் இமை, புருவம் மற்றும் கன்னங்கள் நிரப்புதல், 4 முறை மார்பக அறுவை சிகிச்சைன்னு பல பாகங்களை சிம்பிள் மாதிரி பண்ணிக்கிட்டு போயிருக்காங்க. இவங்க இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிகளை பல்வேறு நாடுகள்ல செய்திருக்காங்க. இந்த பெண் கண் அறுவை சிகிச்சையை இந்தியாவில செய்திருக்காங்க. அதுல அவர் ஒரு கண்ணை விட்டு மற்றொரு கண்ணை நீல நிறமாக மாற்றிருக்காங்க. பிக்ஸி ஃபாக்ஸின் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இவங்க தன் இடுப்பை 2 கைகளாலையும் பிடிக்கும் அளவிற்கு மெல்லியதாக மாற்றினாங்க. 6 விலா எலும்புகளை அகற்றிருக்காங்க. ஹங் மோகோ 6வது இடத்துல இருக்காங்க. நண்பர்களே, ஆரம்பத்துல இந்த பெண் மிகவும் அழகாக இருந்தாங்க. ஆனா பிளாஸ்டிக் சர்ஜரி செய்த பின்பு இவங்க முகம் இப்படி மாறிச்சு. 28 வயசுக்கு பிறகு இவங்க முகத்துல அறுவை சிகிச்சை செய்ய தொடங்கிய போது இந்த நிலை ஏற்பட்டுச்சு. இவங்க தனது பெரும்பாலான பிளாஸ்டிக் சர்ஜரிகளை ஜப்பான்ல செய்தாங்க. அறுவை சிகிச்சைக்கு பின்பு இவங்க முகத்துல பக்க விளைவுகள் ஏற்பட்டதால மருத்துவர்கள் கூட அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய மறுத்துட்டாங்க. இதனால இவங்க ஜப்பான்ல இருந்து கொரியாவுக்கு திரும்பிய போது இவங்களோட முகம் மிகவும் மோசமாகிவிட்டது.
எந்த அளவுன்னா இவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் கூட இவங்களை அடையாளம் காண முடியல. இப்போ இவங்க கொரியாவுல அறுவை சிகிச்சை செய்ய விரும்பினாங்க. ஆனா இருந்த பணம் முழுக்க காலியாகிட்டு. பின்னர் ஒருவரின் ஆலோசனையின் பேரில் இவங்க சமையல் எண்ணெய முகத்துல செலுத்த ஆரம்பித்தாங்க. இதனால இவங்க முகம் இன்னும் மோசமாகி விட்டது. இப்போ சிகிச்சைக்கு கூட இவங்க கிட்ட பணம் இல்ல. மேலும் பணம் இல்லாததால இவங்க வேறொரு வீட்டுல வேலை செய்ய தொடங்கினாங்க. பணம் வசூலித்து கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறமா இவங்க சிகிச்சை பெற்றதால ஆரம்பத்துல இருந்த மாதிரி இல்லாவிட்டாலும் கொஞ்சம் நன்றாக மாற்ற முடிந்தது. இப்போ 60 வயசுல இவங்க கொரியாவுல ஆடை கண்காட்சியில பணிபுரிறாங்க. லாரியா லக்னோவா 5வது இடத்துல இருக்காங்க. நண்பர்களே, இந்த பெண் அறுவை சிகிச்சையின் உதவியோட தன்னை ஒரு பொம்மையாக மாற்றிக்கொண்டாங்க. இவங்க உக்ரைன்ல வசிக்கும் பிரபல மாடல். இவங்களுடைய சிறப்பு என்னன்னா, இவங்களை பார்க்கும் போது இவங்களுடைய வயசு சுமார் 20 முதல் 25 இருக்கும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இவங்களுடைய வயசு 38. ஆச்சரியமா இருக்கா? இதோ மௌனி ராய் 4ஆம் இடத்துல இருக்காங்க. இந்திய பாலிவுட் நட்சத்திரமான மௌனி ராய் உங்க எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். மௌனி ராய் 6 முறை தனது முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மாற்றி இருக்காங்க. ஆனா இன்னும் யாருமே இவங்கள திரைப்படங்கள்ல எடுக்கல. ஆனா இவங்க டெலிடிராமால ஃபேமஸா இருக்காங்க. இவங்களோட ஆரம்பம் மற்றும் இப்போ புகைப்படங்களை நீங்க பார்க்க முடியும். இவங்க அழகின் ரகசியம் உங்களுக்கே தெரியும். பாருங்க, உதடு நிரப்பும் அறுவை சிகிச்சை மற்றும் கன்னத்துல அறுவை சிகிச்சை செய்திருக்காங்க என்பது கிளியரா விளங்கும். ஜான்வி கபூர் 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. நண்பர்களே, பாலிவுட்டின் மிக வேகமாக வளர்ந்து வரும் ஜான்வி கபூருக்கு அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த அறுவை சிகிச்சைகளால இவங்க இன்னைக்கு மிகவும் அழகாக இருக்காங்க. ஆரம்பத்துல இவங்க முகம் இவங்களா இது என்று கேட்கும் அளவிற்கு வித்தியாசமாக இருந்துச்சு. பெருசா இருந்த மூக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி மூலம் கச்சிதமாக மாற்றி இருக்காங்க. இது தவிர உதடு நிரப்புதல் மற்றும் கன்னத்தை நிரப்பும் அறுவை சிகிச்சைகளையும் செய்திருக்காங்க. ராக்வி சாவந்த் 2வது இடத்துல இருக்காங்க. ராக்வி சாவந்த் யாருக்கு தான் தெரியாது? ராக்வி சாவந்த் இன்னைக்கு உலகம் முழுவதும் பிரபலமா இருக்காங்க. ஏன்னா இவங்க 2 வருஷத்துக்கு ஒருக்க புதிய தோற்றத்தை கொண்டு வருவாங்க. நிறைய பேர் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்வதை மறைப்பாங்க. ஆனா இவங்க தான் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்வதாக ஒப்புக்கொண்டிருக்காங்க. இவங்களுக்கு உதடு நிரப்புதல், கன்னங்கள் நிரப்புதல் மற்றும் மூக்கு அறுவை சிகிச்சைன்னு பல பிளாஸ்டிக் சர்ஜரி செய்திருக்காங்க. ஷாஹித் கபூர் முதலிடத்தை பிடித்திருக்காரு. நண்பர்களே, ஷாஹித் கபூர் தனது தனித்துவமான நடிப்பிற்கும் ஸ்டைலான தோற்றத்திற்காகவும் உலகம் முழுவதும் ஃபேமஸா இருக்காரு. ஷாஹித் தனது முகத்துல அதிக அளவிலான பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யல. ஆனா இவங்க மூக்குல அறுவை சிகிச்சை செய்திருக்காரு. இந்த வீடியோ சுவாரஸ்யமா இருந்திருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உன்னோட சந்திக்கும் வரை டேக் கேர்.